ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்போ முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, பிராமண வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், முன்னேறுவதற்கான யுக்திகள் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராமணன் என்றாலே ஆன்மீக ரோஜா மலர். பாப்தாதா இன்றைக்கி ஒவ்வொரு ஆன்மீக ரோஜாவையும் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா நிறைய வகைகள் இருக்காங்க இல்லையா. சிலர் மிக அழகான ரூபம் உடையவர்களாக இருக்காங்க, நிறமும் இருக்குது, ரூபமும் இருக்குது. அதனால் சிலர் ரூபம், நிறம், ரூபம் மற்றும் நறுமணம் பரப்பவர்களாகவும் இருக்காங்க. சிலர் நிறம், ரூபம் மட்டுமே உடையவர்களாக இருக்காங்க. ஆனால் அனைத்து குழந்தைகள்கிட்டேயும் நிறம் மற்றும் ரூபம் இருக்குது. அனைத்து குழந்தைகள்கிட்டேயும் நிறம் மற்றும் ரூபம் அனைவருக்கும் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது. சிலர் விவகாரங்களில், முயற்சிக்கான விஷயங்களில் முழு திருப்தியாக இல்லாமல் இருக்காங்க. அவங்களோட சிலர் அவங்களோட விவகாரங்களில், அவங்களோட முயற்சியிலேயே முழு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இருப்பினும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பாபாவோட தொடர்பு என்ற அந்த நிறம், அந்த நிறத்தில் பிரியமானவர்களாக இருக்காங்க, பாபாவோட தொடர்பில் வந்துட்டாங்க. அதனால் அனைவர்கிட்டையும் என்ன இருக்குன்னா, அந்த நிறம் வந்துருச்சு, பாபாவோட தொடர்பில் வந்துட்டாங்க. ஆனால் மேலும் ரூபத்துலேயும் மாற்றம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அவங்களோட ரூபத்தையே மாற்றிருக்காங்க. ஏன்னா பிராமண ஆத்மாக்கள் ஆகிட்டீங்க இல்லையா, பிராமணன் அப்படின்னு அந்த ரூபமே மாற்றிக்கிட்டீங்க இல்லையா, அவங்களோட அடையாளமே மாறிடுச்சு. இப்போது உங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து, உங்களோட நடத்தையிலேருந்து எல்லாமே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, உங்கள் ரூபமே மாறிடுச்சு. எப்படிப்பட்ட முயற்சி செய்யும் ஆத்மாவாக இருந்தாலும் பிராமண ஆத்மாவாக ஆவதன் மூலம் கண்டிப்பாக ரூபம் மாறிடுது. நீங்கள் எப்படி வேணால் முயற்சி செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்களோட ரூபம் மாறிடுச்சு. நிறம் பாபாவோட தொடர்பில் வந்துட்டாலே உங்களோட நிறம் மாறிடுச்சு. அதனால் பிராமண ஆத்மாக்களின்கான ஜொலிப்பு, அழகு ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களிடையும் வந்திருக்கு. அந்த பிராமண ஆத்மாவிற்கான ஜொலிப்பு, அழகு ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களிடமும் இப்போ வந்துருச்சு. அதனால் நிறம் மற்றும் ரூபம் எல்லார்கிட்டையும் தென்பட்டிருக்கு. ஆனால் இந்த நறுமணம் மட்டும் எல்லார்கிட்டையும் தென்பட மாட்டேங்குது. அதனால தான் வரிசை கிரமம் வருது. எல்லாருக்குள்ளேயும் நிறமும் மாறிடுச்சு, ரூபமும் மாறிடுச்சு. ஆனால் நறுமணம், அது என்ன நறுமணம் அப்படின்னா, சம்பூர்ண தூய்மையில் சாதாரண தூய்மை இருக்குது, அதுலேயும் சம்பூர்ண தூய்மை அடையணும். அதுதான் உங்களோட லட்சியமே. ஸோ அந்த சம்பூர்ணமாக தூய்மை ஆகணும். ஏதோ கொஞ்சம் நம்ம இன்னும் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம எப்படியாவது தூய்மை ஆயிடலாம் அப்படின்னலாம் இல்லாமல் முழுமையாக இப்போவே முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடணும். முழுமையான சம்பூர்ணமாகிடணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி பண்ணணும். அதில் தான் வரிசை கிரமம் வருது. நீங்கள் எல்லாருமே ஆன்மீக ரோஜாக்களாக தான் இருக்கீங்க. அந்த நிறமும் உங்களோட ரூபமும் மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போது அந்த நறுமணத்தை மாற்றணும். முழுமையான தூய்மை அடைய உங்களோட எண்ணம் எல்லாத்துலேயும் நீங்கள் தூய்மை அடைய அப்புறம் ஈஸியாக உங்ககிட்டேருந்து நறுமணம் வீச ஆரம்பிச்சிடும். பாப்தாதா இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் இப்போது அதிகமாக வரணும். ஏன்னா ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், சேவையை அதிகரிக்கணும். பாபா என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சேவையில் ஆர்வம் வராததற்கான காரணம் என்ன? எந்த ஒரு தடையின் காரணத்தால் ஆர்வம் வர்றதே கிடையாது.
இப்போ நீங்கள் பிராமண வாழ்க்கையிலேயே நீங்கள் முன்னேறணும் அப்படின்னாலே சேவை செய்யணும். ஆனால் உங்களுக்கு உண்மையாக தடையாக இருக்கிறது எதுன்னா குற்ற பார்வை. உண்மையான தடை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான். அது வந்து குற்றமாக இருக்குது. மற்றவங்க மீது நம்ம மீதே வந்து குற்றமாக நினைக்கிறது, மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறது, பேசுகிறது, அதுக்கப்புறம் மற்றவங்கள குறைய வந்து கேட்குறது, இந்த மாதிரி அந்த குற்றமை வந்து நம்ம அந்த பார்வையை வந்து நீக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த வியாதி வந்து சேவையிலேயே உங்களை ஆர்வம் கொள்ள விடவே விடாது. இது வந்து மிகவும் கடுமையான ஒரு வியாதி ஆகும். ஒருவேளை குற்ற பார்வை குறையவே இல்லைன்னா அப்புறம் குடும்ப விவகாரங்களையும் 2 சக்கரமும் சரியாக போக முடியாது. இப்போது குடும்ப விவகாரத்துலேயும் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் 2 சக்கரமும் சரியில்லைனாலும் குடும்பம் வந்து ஒரு சுமையாகிடுது. அப்புறம் லேசாக ஆகி சேவையில் எழுச்சி பெறவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். உங்களோட முன்னேற்றம் அடையணுன்னாலே ஃபஸ்ட்டு வந்து தவறான குற்றமான பார்வை யார் மீதும் இருக்கக்கூடாது, நம்ம மேலேயும் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளே நம்ம வந்து திட்டிக்கக்கூடாது. எனக்கிட்ட இந்த குற்றம் இருக்குது, இந்த குறை இருக்குது. பாபா சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இந்த பாட்டை நீங்கள் வந்து கேட்டீங்க. என்ன பாட்டு? விழித்தெடுங்கள் பிரியதர்ஷினிகளே அப்படின்ற இந்த பாட்டை வந்து கேட்டீங்க. இப்படிப்பட்ட 2-3 நல்ல பாடல்களை இருக்குது. இது கலியுகத்தில் இருக்கிறவங்க கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல் தான். ஆனால் நாடகப்படி அவங்களுக்கு வந்து இந்த தூண்டுதல் மூலமாக தான் அவங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் வந்து அவங்க எழுதி பாடியிருக்காங்க. அது வந்து இப்போது குழந்தைகள் உங்களுக்கு வந்து இப்போ உதவுது. அதனால் இதை வந்து நீங்கள் இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்கலாம். அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது வந்து இந்த மாதிரி பாட்டை வந்து கேட்கும் போது உங்களுக்கு போதை வந்து ஏறும். நம்ம புதிய உலகத்துக்கு ஸ்தாபனை செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா ராவணனிடம் இருந்து திரும்ப எடுத்துட்ருக்கோம் நம்மளோட ராஜ்யத்தை. அப்படின்ற அந்த போதை வந்து குழந்தைங்களுக்கு இப்போது எப்போதுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது சண்டை போடுறாங்க அப்படின்னா நாம் இவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிறோன்னு தானே அர்த்தம். இப்போது ஒருத்தவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதாவது ராஜ்யத்தை அடையிறதுக்காக சண்டை போட்டு தானே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த ராவண ராஜ்யத்திலேருந்து ராம ராஜ்யம், அதுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கோம். அந்த கிராமத்தை வந்து நம்ம கைப்பற்றி கொள்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லைக்குட்பட்ட இந்த சண்டை வந்து போடுறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து சண்டை மாயாவிடம் நீங்கள் போடுறீங்க. இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நம்ம இந்த உலகின் மீது மறைமுகமான விதத்தில் வந்து ராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம். அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சண்டை நடந்துகிட்ருக்கு. தெய்வீக குணத்துக்கும் அசுர குணம். இந்த அசுர குணம் வரவிடாமல் நம்ம வந்து தெய்வீக குணத்தை மட்டும்தான் தாரணை செய்கிறது. உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போட்டாவது ஜெயிக்கணும். இது தப்பாச்சே, எதோ வேணால் இந்த மனசளவில் எண்ணங்கள் கொண்டு வரும். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, அது இதுன்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த எண்ணத்தை வந்து மாற்றி அமைக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த சண்டையில் வெற்றி அடைகிறது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இதை உண்மையில் இது சண்டைன்னு கூட சொல்ல முடியாது. நாடகத்தின்படி இது சதோ பிரதானத்திலிருந்து இப்போ தமோகுரணமாக நீங்கள் ஆயிட்டீங்க. திரும்பவும் சதோ பிரதானமாக ஆகணும். இதுதான் வந்து சண்டை. இதை வந்து சண்டைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சதோ பிரதானமாக ஆகிட்டுருக்கீங்க. உங்களோட பிறவி கூட வந்து முதல்ல தெரியாமல் தான் இருந்தீங்க. இப்போ தான் பாபா புரிய வச்சோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க.
வேறு எந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே வந்து இந்த அந்த அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் கிடைக்காது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். தர்மத்தில் தான் சக்தி இருக்குது என்ற ஒரு பாட்டு கூட இருக்குது. நம்முடைய தர்மம் எது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியவே தெரியாமல் இருக்காங்க. நம்முடையது வந்து என்னென்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இது வந்து பாபா தான் உங்களுக்கு வந்து இப்போது புரிய வச்சுருக்கேன். பாபா வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றி கொண்டிருக்கேன். நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகம் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. நீங்கள் கூட தெரிஞ்சிருக்கீங்க எவ்வளோ சுகமாக இருந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து சண்டை போன்றவர்கள்லாம் போட வேண்டியதே கிடையாது. யாருக்கிட்டேயும் சண்டையே போடாதீங்க. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிருக்கணும். மேலும் தந்தையை நினைவு செய்யணும். இதில் கூட நேரம் எடுக்குது. வெறுமென சொல்வதன் மூலம் நிலைத்து விடுவது கிடையாது. இப்போது நீங்கள் இதை வந்து நல்லா ஞானத்தை படித்து மற்றவங்க சொல்கிறதுனால வந்து நீங்கள் வந்து நிலச்சி இருப்பீங்கன்னு கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ஆத்மா சாந்த சொரூபம் அப்படின்னு அந்த நினைவு இருக்கணும். நானே வந்து அமைதி தான். வெளியில் வந்து அமைதி நம்ம தேட தேவையில்லை. இந்த இடத்துக்கு போனால் அமைதியாக இருக்குமா, வெளியூருக்கு போனால் நல்லா இருக்குமா, இல்லை இவங்களோட இருந்து வெளியில் வந்தால் நல்லா இருக்குமோ, அமைதியாக இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. நானே அமைதியின் சொரூபம். நான் ஆத்மா அமைதி. ஸோ அதை வந்து அனுபவம் செய்யணும். நம்ம ஆத்மாக்கள் வந்து இப்போது தமோ பிரதானத்திலிருந்து தூய்மை, அதாவது தூய்மையற்றவராக ஆகியிருக்கோம். இப்போ மீண்டும் தூய்மையாக ஆகணும். நம்மளோட சாந்தி தாமம் அங்கே வந்து நம்ம தூய்மையாக இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நடிப்பு நடிக்கிறதுக்காக தான் இந்த நாடகத்துக்கே வரும். நாடகத்துக்கு வந்து இப்போது தமோ பிரதானமாக ஆயிட்டோம் ஆத்மாக்கள். நம்ம மீண்டும் இப்போ வந்து தூய்மையாக ஆகணும். நம்ம வீட்டுக்கு இப்போது ஏன்னா திரும்ப போகணும். தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முதல்ல வந்து நம்ம ஆத்மாக்கள் நான் ஆத்மான்ற அந்த உறுதி செஞ்சுக்கணும். ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? ஆஸ்தி வந்து அப்பா வந்து அவ்வளோ சக்திகள் கொடுக்குறாரு. எல்லா சக்தியையும் பெறுவதற்கு யாருக்கு பெற முடியும்னா ஆத்மா தானே பெற முடியும். ஸோ அதனால் ஆத்மானு நம்மளை உணரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தியே கிடைக்கும். அதுக்கு அப்பாவை ஆத்மானு உணர்ந்துட்டு அப்பாவை நல்லா நினைவு செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்ற அந்த போதை நமக்கு வந்து அப்போ தான் வந்து அதிகரிக்கும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மமும் விநாசமாகுது. நினைவின் மூலம்தான் நம்ம தூய்மையாகி பிறகு சாந்தி தாமத்துக்கு போவோம். எவ்வளவு சகஜமாக தானே இருக்குது. இது என்ன ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதே. உலகம் வந்து இந்த சாந்தி தாமம் சுகதாமத்தை கூட தெரிஞ்சிருக்கவே இல்லை. இது வந்து இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரங்களையும் இல்லை. ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தை தான். ஒரு இங்கே கீதை வந்து அங்கே அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கீதை வந்து முழு ஞானம் வந்து சிவ பாபா கிட்ட தான் இருக்குது. உண்மையான ஞானம் மன்மனாபாவன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அது எப்படி மன்மனாபாவா, யாரை நினைவு பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் பாபா தான் வந்து இந்த உண்மையான கீதையை வந்து உங்களுக்கு கொடுத்து மீண்டும் உங்களை சதோ பிரதானமாக ஆக்கிட்டுருக்கேன். ஏன்னா அனைவருக்கும் சக்தி வழங்கும் வள்ளல் வந்து ஞானக்கடல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். அவர்கிட்ட இருந்து தான் சக்தி கிடைக்கும். வேறு யாரையும் ஞானக்கடல் ஞானம் நிறைந்தவர்கள் சக்தி நிறைந்தவங்கன்னு சொல்லவே முடியாது. அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த எல்லா ஞானம் ரகசியமும் இருக்குது. எல்லா சக்திகளும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரை நினச்சாதான் சக்தி கிடைக்கும். நீங்கள் கூட முதல்ல வந்து பக்தி தான் பண்ணிகிட்ருந்தீங்க. ஆனால் அதனால் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. இப்போ தான் ஞானம் உடையவர்களாக ஆகிக்கிட்டே இருக்கீங்க.
வரிசைகரமான முயற்சிப்படி. சிலர்கிட்ட வந்து ஞானம் இருக்குது, சிலர்கிட்ட இல்லை. என்ன சொல்வது, அந்த கணக்குப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வந்து உங்களுக்கு சேவைக்காக எவ்வளோ ஆர்வம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கும் நீங்கள் வந்து நல்ல விதத்தில் புரிய வைக்கும் அளவுக்கு இப்படியெல்லாம் யுக்திகளை வந்து உருவாக்கும்னு குழந்தைகள்கிட்ட இன்னும் அந்த மாதிரி சக்தி வரவே இல்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அதை பண்ணலான்னு அந்த ஆர்வம். ஏன்னா குழந்தைகள் உழைச்சி இந்த மாநாடுகள் போன்றவைகள் செஞ்சு இருக்கீங்க. கோபர்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சக்தி இருக்குது. குழு அமைச்சு அதில் வந்து யுக்திகளை கொண்டு வரணும். சேவையை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு மூளையை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க. பெயர் என்னவோ சக்தி சேனைன்னு இருக்குது, ஆனால் படித்தவர்களாக இல்லை. பிறகு சிலர் வந்து படிக்காதவர்கள் கூட படித்தவர்களுக்கு நன்றாக படிப்பிக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம், எதனால் முன்னேற முடிய மாட்டேங்குதுன்னா அந்த குற்றப்பார்வை மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. இது வந்து ஒரு வியாதி மாதிரி. எல்லாத்தையுமே குற்றமாக பார்க்குறது, எல்லாரையும் வந்து தவறாக நினைக்கிறது, நெகட்டிவாக வந்து கடுமையாக வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதனால் அதேமாரி குற்றமாக பார்க்குறது எல்லாத்தையும். இந்த வியாதி வந்து ரொம்ப ரொம்ப கடுமையானது. அதனால் மனசில் உத்வேகம் வர்றதே கிடையாது. ஏன்னா மனசில் வந்து குப்பைகள், அழுக்கு, இந்த நெகட்டிவான விஷயங்களை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானம் வந்து உள்ளே தங்கும்? அதனால் உத்வேகம் வரும். இதனால் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது அந்த குற்ற பார்வையினால். அதனால் பாபா கேட்குறாரு, தம்பதிகளாக நீங்கள் வந்து ஒரு சக்கரம் சரியாக போயிட்டுருக்கு, அந்த பக்கத்தில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய சேனைகள் இருக்குது. அதாவது சக்கரம் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி இல்லை. அந்த ஒத்துழைப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்னொருத்தவங்களும் ஸ்ட்ராங்காக ஆவாங்க. ஆனால் நீங்கள் வந்து மறைமுகமாக இருக்கீங்க. அவங்க வந்து சண்டை போடுறாங்க, அதாவது சேனைகள்லாம் உருவாக்கி அவங்க வந்து போருக்காக தயாராகிறாங்க. ஆனால் நீங்களும் ஒரு போரில் தான் இருக்கீங்க. ஆனால் இது மறைமுகமாக இருக்குது. இந்த குமாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியறதே கிடையாது. உங்களில் கூட வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. குடும்ப விவகாரத்தோட அந்த சுமை வந்து தலை மீது இருக்கிறது. அந்த காரணத்தாலும் நீங்கள் வந்து முன்னேற முடியாமல் இருக்குது. குமாரிகள்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் வந்து அந்த குற்றப்பார்வை இன்னும் தணியலை. குற்றப்பார்வை அது வந்து தவறான ஒரு எண்ணத்தோடு பார்க்குறது, அதுவும் தவறு தான். அப்புறம் நெகட்டிவாக யோசிக்கிறது, அதுவும் தப்பு தான். ஸோ இந்த 2 சக்கரமும் ஒன்றா இருப்பது மிகவும் ரொம்ப கடினமாக இருக்குது. பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்யும் முன்வரும் அந்த இடங்களில், மாநாடுகளில் போய் சேவை செய்கிறதுக்காக இப்போ வந்து பாபா வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிலர் வந்து செல்வந்தர்களாக இருந்தால் கூட ஆர்வமே இருக்கிறது கிடையாது. செல்வத்தின் மூலம் பசியில் இருக்காங்க. அந்த செல்வத்தோட பசி, அந்த இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு அந்த பசியிலே இருக்காங்க. குழந்தை இல்லைன்னா தத்தெடுத்துக்கிறாங்க. குழந்தைகளை வளர்க்கணும், அதை பண்ணணும்னு இந்த மாதிரி வந்து சிக்கிக்கிறாங்க. பாபா நாங்கள் வந்து இருக்கிறோம், பெரிய வீடு எடுத்து தரோம் அப்படின்னு அந்த ஆர்வமே வர்றதே கிடையாது. அவ்வளோ பணம் வச்சுருக்கு, இன்னமும் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த ஆசையிலேயே இருக்காங்க. தங்களுக்காக வந்து சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர பாபாவோட இந்த விஷயத்தில் வந்து சேவைக்கு உதவியாக இருந்துச்சுன்னா பல கோடி மடங்காக ரிட்டர்ன் கிடைக்கும்னு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் பாபாவின் பார்வை வந்து விசேஷமாக டெல்லியின் மீது தான் இருக்குது. ஏன்னா டெல்லி வந்து தலைநகரம் அலுவலகமாக இருக்குது.
டெல்லியில் வந்து விசேஷமான சேவைகள் வந்து நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கான முற்றுகை எடுக்கணும். 3 அடி நிலம் கூட கிடைக்கல. கௌரவர்கள் அப்படி சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கு வந்து கௌரவர்கள்கிட்ட இருந்து 3 அடி நிலம் கூட கிடைக்கலன்னு. ஆனால் இந்த கௌரவர் என்பது கீதையின் வார்த்தைகள். பகவான் வந்து ராஜயோகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதனுடைய பெயர் வந்து கீதைன்னு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கீதையின் பகவானை மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த பாயிண்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இதை பற்றி வந்து நல்லபடியாக புரிய வைக்கணும். பாண்டவ அந்த கோட்டையை வந்து உருவாக்கணும். டெல்லியில் தான் வந்து உருவாக்கணும். ஏன்னா இதில் வந்து நல்ல புத்தியும் வேணும். நிறையா வந்து இதை பற்றி யோசிச்சு எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு அந்த உற்சாகம் அதிகமாக இருக்கணும். சில பேரோட புத்தி வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறதுலையே மாட்டிகிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இவங்க அதை செஞ்சாங்க இதை பற்றி தான் வந்து மனசில் வந்து இருக்கே தவிர, நம்ம சேவை செஞ்சு நம்ம வந்து எப்படி வந்து உயர்ந்து போகிறது நமக்காக. ஏன்னா சேவை செஞ்சால் தான் வந்து நிறைய வந்து பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பல ஜென்மத்துக்கான ஆஸ்தியும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேரை வந்து தூய்மையாக்க வேணும். தாய்மார்களுக்கு வந்து அதிகமான அந்த பந்தனங்களின் சங்கடம் வந்து இருக்குது. ஆண்களுக்கு எந்த ஒரு பந்தனமும் இல்லை. தாய்மார்களை வந்து அபலைகள்னு சொல்லப்படுது. ஆண்கள் வந்து பலம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மனைவிகள் வந்து நீங்கள் தான் எனக்கு ஈஸ்வரன் குருவாக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பலம் கொடுக்குறாங்க. மனைவி வந்து வாள் போல் இருக்காங்க. ஏன்னா பின்னாடியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. கணவர்கள்கிட்டையும் பற்று, குழந்தைகள்கிட்டையும் பற்று. ஆண்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து பற்றே கிடையாது. அவங்க வந்து ஒரு செருப்பு போனால் இன்னொன்று 2வது 3வதுன்னு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து விகாரத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட இருக்கிறது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று சரி அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க. குழந்தைகள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தந்தையை வெளிப்படுத்தணும். இதை புரிய வைப்பது வந்து உங்களுடைய வேலை. நீங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. யார்கிட்டேயும் வந்து பந்தனத்தில் இல்லாமல் இருக்கணும். பந்தனம் இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பந்தனம் வச்சுருக்கீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு உதவி வந்து கடைசி நேரத்தில் பண்ண முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி தான், சேவை தான் உங்களை வந்து நிச்சயமாக வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து சேவை செய்யணும் அப்படின்னு அந்த ஆர்வம் உள்ளுக்குள்ளே இருந்து வரணும். ஏன்னா பாபா வந்து வந்ததே வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறது தான் பாபா வந்திருக்கேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ஞானமும் இப்போ கிடைக்குது. ஆனால் முயற்சி செஞ்சு தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து வழி கண்டுபிடிக்கணும். குழந்தைகளாகிய நீங்கள் வந்து இப்போது விரிவுபடுத்தணும். சேவைக்கான வழிமுறைகளை செஞ்சு காட்டணும். எறும்பு மாதிரி ஊர்ந்து செல்லும் சேவை வந்து நடந்துட்டு இப்போ இருக்குது. எறும்பு மாதிரி மெதுவாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் அளவுக்கு நீங்கள் வந்து சேவை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பாபா வந்து கல்பத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு புரிய வச்சேன். இப்போவும் கூட அதே மாதிரி தான் புரிய வச்சிட்ருக்கேன். நிறைய பேருடைய புத்தி வந்து எங்களுக்கோ இந்த புத்தி வந்து அங்கே மாட்டிகிட்ருக்கு, இங்கே மாட்டிகிட்ருக்குன்னு அந்த மாதிரி மாட்டிகிட்ருக்கு. அதனால் உற்சாகமே கிடையாது நம்ம வந்து சேவை செய்யணும் அப்படின்னு. உடனே தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. தேக அபிமானம் தான் சத்திய நாசம் செய்யுது. இப்போது பாபா வந்து சத்தியத்தை உயர்த்துவதற்காக எவ்வளவு சகஜமான விஷயத்தை இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பாபாவை நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா
உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும். இல்லைன்னா வந்து சக்தி உங்களுக்கு வரவே வராது. சென்டரை பராமரிக்கிறாங்க, ஆனால் வந்து போதையே இல்லை. ஏன்னா தேக அபிமானம் இருக்குது. ஆத்ம அபிமானிகளாக ஆனீங்கன்னா தான் போதையே அதிகரிக்கும். ஆத்ம அபிமானி ஆனால் தான் வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட குடும்பம் தான், நம்ம தான் வந்து உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கோன்ற அந்த உணர்வு இருக்கும். தேக உணர்வுலேயே நம்ம தேக உணர்வுலேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்படி வந்து போதை அதிகரிக்கும்? நம்ம எந்த தந்தையோட குழந்தைகளாக இருக்கிறோம்? நீங்கள் அதாவது யார் வந்திருக்கா நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது யார்? அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆத்ம அபிமானிகளாக ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பலமே வரும். நம்ம வந்து நம்மளால் முடியும், இந்த எல்லா பந்தனத்தையும் அறுத்து எறிஞ்சிட்டு நம்ம வந்து சேவை செய்ய முடியும் அப்படின்னு இந்த போதை வந்து அதிகமாகும். அதுக்கு ஆத்ம அபிமானி ஆவதில் தான் அதிக உழைப்பு வந்து தேவைப்படுது. பாபா வந்து ஞான கடலாக இருக்கிறாரு, நாமும் ஞானத்தை இப்போ வந்து பெற்றுட்ருக்கோம். அப்போது ஞானத்தை பெற்றுக்கிட்டு நம்ம வந்து நிறைய பேருக்கு புரியவும் வைக்கணும். ஆனால் நினைவில் வந்து கூர்மை வேணும். அது இல்லைன்னா கூர் வந்து மழுங்கிய சக்தியாக ஆகிடுது. சீக்கிய மக்கள் வந்து சொல்லுவாங்க, வாளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த வாளை வந்து சொல்லுவாங்க, அது வந்து இம்சை அளிக்கக்கூடிய ஒரு வாள். அதன் மூலம் வந்து சண்டை செய்கிறாங்க. ஆனால் உண்மையில் குருமார்கள் வந்து சண்டை செய்யலாமா என்ன? குருனாலே அஹிம்சையாளர்களாக இருக்கணும். சண்டையினால் வந்து சக்தி கிடைக்குமா என்ன? மற்றவங்கள வெட்டி கொலை பண்ணி அந்த ராஜ்யத்தை அடையிறதுனால என்ன சக்தி கிடைக்கும்? ஆனால் உங்களுடையது யோகத்தினுடைய விஷயம். நீங்கள் வந்து யோக யுக்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதுதான் வந்து அந்த கூர்மை, ஆத்மாவுக்கு வந்து அந்த பலம் வந்து கிடைக்குது. ஞானம் என்னும் வாழவும் வேணும் தான். ஞானம் இருந்தால் தான் வந்து ஆத்மா வந்து அந்த வெட்ட முடியும். எப்படி வெட்டணும்னு தெரியணும் இல்லையா? நம்ம வந்து ஆத்மான்னு உணர்றதுக்கு நிறைய அந்த ஞானம் உள்ளே இருக்கும் போது தான் அந்த ஆர்வமும் வரும். அதனால் ஞான வாள் வேணும். இது வந்து மனசில் வந்து அந்த வரக்கூடிய எண்ணங்களை வந்து வெட்டணும் ஞானத்தின் மூலமாக. அதுவும் மெயினாக வந்து இந்த குற்ற பார்வை அதிக நஷ்டம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது. ஆத்மா வந்து காதுகள் மூலமாக கேட்குது, தீயதை வந்து கேட்டு அதுக்கப்புறமேட்டு தீயதை வந்து குற்ற பார்வையும் பார்க்குது. நினைவிலே நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா சேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நினைவு தான் வந்து மறைமுகமான முயற்சி. அதன் மூலம்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலம் வந்து சக்தி கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் நினைவின் மூலம்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறீங்க. வருமானத்திற்காக தான் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு தந்தையை மட்டும் நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையாகிட்டீங்கன்னா நேரத்தை வந்து வீணாக்காதீங்க. நல்ல விதத்தில் தாரணையும் செய்யணும். ஏன்னா மாயா வந்து உங்களுக்கு எதிரி. மாயா எதிரி. நிறைய பேருடைய புத்தியை வந்து என்ன பண்ணி வச்சுருக்குன்னா மழுங்கடிக்க செய்ய வச்சுருக்கு. கமாண்டர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவரை டிஸ்மிஸ் செஞ்சிடுறாங்க. கமாண்டர் அவர்களுக்கு வந்து கூட வெக்கம் வருது. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ராஜினாமா கொடுத்துட்றாங்க. இங்கேயும் கூட அப்படி தான் நடக்குது. நல்ல கமாண்டர்கள் கூட சில நேரங்களில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. நல்லது. பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் பாரஸ்நாத் தந்தையின் குழந்தைகளாக இருக்கீங்க. மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகியிருக்கீங்க. எனவே எப்படிப்பட்ட இரும்பு போன்ற ஆத்மாக்களுக்கும்
இருக்கட்டும். அவங்க வந்து இரும்பு மாதிரியே இருக்கட்டும். ஆனா உங்களோட சேர்க்கை மூலமா இரும்பும் தங்கமாகிடணும். இவர் வந்து இரும்பா இருக்காருங்க. இவர் வந்து ஒருபோதும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இவங்களுக்கு சொன்னா புரியாது. வீட்ல ரொம்ப புத்தி வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னுலாம் வந்து சொல்லாதீங்க. அவங்களையும் நீங்க வந்து பாரஸ் மணியா ஆக்க முடியும். இந்த லட்சியம் மற்றும் லட்சணத்தை வந்து எப்போதும் நினைவில் வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து பாரஸ்நாத்தோட குழந்தை. ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு செயலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். அப்போதான் ஆத்மாக்கள் ஆகிய என்னிடம் ஒளி கிரணங்கள் வெளிப்பட்டு அநேக ஆத்மாக்களை தங்கமாக ஆக்கக்கூடிய சக்தி அழைச்சிட்ருக்கேன் அப்படின்ற அந்த அனுபவம் ஆகும். நீங்கள் வந்து ஆத்மா அப்படின்னு அந்த ஒளியாக நான் இருக்கேன், என்கிட்டேருந்து நிறைய ஒளியின் கிரணங்கள் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே அந்த அந்த உணர்விலே இருக்க இருக்க அதாவது இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட தங்கமாக ஆகிடுவாங்க. ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு செயலையும் துணிவுடன் செஞ்சீங்கன்னா அனைவரது நன்மதிப்பும் பிராப்தி ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்மளே வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே வந்து துணிவு இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு வந்து நன்மை அவங்களுக்கு எப்படி நன்மை அனுபவம் ஆகும்? ஸோ அதனால் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து ரொம்ப உண்மையானது. அப்போ வந்து துணிச்சலுடன் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து எல்லாருடைய நன்மதிப்பும் பிராப்தி உங்களுக்கு ஆகும். அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாருன்னா, பாப்தாதா வந்து அன்பு வந்து இந்த சிரேஷ்ட பிராமண ஜென்மத்தின் ஆதாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இருந்துச்சுன்னா தான் உலகமே இருக்குது. அன்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வாழ முடியும்? உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அன்பு இல்லைன்னா உயிரும் இல்லை, உலகமும் இல்லை. அன்பு கிடச்சிருச்சுன்னா உலகமே கிடச்சிருச்சு. அந்த அன்புக்காக தானே இவ்வளோ நாள் வந்து தேடிக்கிட்டே இருந்தீங்க. அப்பாவை வந்து இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தீங்க, இவ்வளோ ஜென்மமாக தேடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது அன்பு கடல் உங்களுக்கு கிடச்சிருக்காருன்னா, ஒரு துளி அன்பிற்காக தாகமாக இருந்தீங்க. இப்போ அன்பு கடலே உங்களுக்கு கிடச்சிருக்கேன். அப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிரபு அன்பு வந்து சொத்து. இதே பிரபு அன்பில் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க. எனவே எப்போதுமே நீங்கள் அன்புலேயே அந்த கடல்லையே லயித்து இருங்க. இதுக்காக தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிடச்ச உடனே அந்த அன்பு கடல்லையே அப்படியே மூழ்கிட்டே இருக்கணும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், பிராமண வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான யுக்திகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி பாபா. ஓம் சாந்தி.